வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். 5லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் அந்த கடல் பாசி, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். அது கூடவே பெரிய தக்காளி ஒன்று, தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுற கறி குழம்பு மசாலா, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அந்த சிக்கனை வந்து நம்ம போட வேண்டியது தான். சிக்கன் பீஸ் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா புரட்ட வேண்டியது தான். மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக. 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் அதை வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு. மூடி போட்டு வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நல்ல ஒரு டேஸ்டான நல்ல மணமான ஒரு கோழிக்கறி குழம்பு ரெடியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான கோழிக்கறி குழம்பு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.